வணக்கம் நேயர்களே. அதான் அவர்கள் நாம் நேற்று தான் இதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமணத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதை எப்படி நாம் தீர்வு காண்பது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் அதாவது பெண் தனிமையாக இருக்கின்றால், அதாவது இதுக்கு என்னதான் காரணம், அவர்கள் ஏகப்பட்ட காரணங்களை சொல்கின்றார்கள். ஆணும் சரி பெண்ணும் சரி அதிகப்படியான காரணங்களை சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற காரணங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் அலசி ஆராய்ந்து, அதாவது காலங்கள் எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கொண்டு நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் அதில் உருப்படியாக எதுவும் வருவதில்லை. எவ்வளோதான் அலசி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம், எவ்வளோ காலங்கள் தான் நாம் அதை ஆராய்ந்து பார்த்தாலும் அதில் உருப்படியாக இருப்பது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் இருக்கின்றதே, அது விவாகரத்துக்கு என்று சொல்கின்றார்களோ அதே காரணத்தை தான் அவர்கள் வாழ்வதற்கும் சேர்ந்து வாழ்வதற்கும் சொல்கின்றார்கள். அது தனக்கு வேண்டியதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், முன்னிறுத்துகின்றார்கள். வேண்டாம் என்றால் அதற்கேற்ற காரணங்களை அவர்கள் முன்னிறுத்துகின்றார்கள். வேண்டுமென்றால் அதற்கேற்றால் போல் காரணங்களை அவர்கள் முன்னாலே நிறுத்துகின்றார்கள். ஆக அந்த காரணங்களை நாம் பார்ப்பது அதாவது வீண். அவர்கள் நோக்கத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்திற்கு ஏற்றபடி தான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த காரணங்களை கூறுகின்றார்கள். ஆகவே நாம் அந்த காரணங்களை பார்ப்பதினால் எந்த பலனும் இல்லை. நாம் பார்க்கும்போது நமது முட்டாள்தனமாகவே தெரியும். அதற்கு காரணம் அதுதான். அப்படி என்றால் எப்படி முடிவுதான். என்ன முடிவு எடுக்கின்றார்கள், ஒரு வாழ வேண்டும் என்று முடிவு எடுக்க வேண்டும், இல்லை வாழ வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும். வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, வாழ முடியாது என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வாழ்வது அவசியம் என்று தோணுகிறது, அவசியம் இல்லை என்று எண்ணுகிறது. வாழ்வது அர்த்தமானது என்று எண்ணுகின்றது, வாழ்வது அர்த்தமில்லை என்று எண்ணுகின்றது. எப்படி என்றாலும் முடிவு தான். இப்படி ஒரு முடிவு, இல்லை அப்படி ஒரு முடிவு. நாம் முடிவு தான் தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது முடிவு தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நாம் நம்முடைய விளைவுகள் என்ன செய்யும், ஆதாயமாக தான் இருக்கும். முடிவு தெளிவாகவே இருக்க வேண்டும். அப்படியே வைத்துக்கொள்வோம். சிலர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அதாவது இவன் அதாவது படிப்பில்லாதவன், சாமர்த்தியவாதி அல்ல, இவன் ஒரு சாதாரணவன், இவனை நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது, நான் எப்படி வாழ்வது என்று சில பேர் நிராகரிக்கின்றார்கள். சில பேர் என்ன செய்கின்றார்கள், அதாவது இவன் அதிகமாக படித்தவன், மிக புத்திசாலி, இவனோடு நாம் வாழ முடியாது என்று ஒதுங்கினவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் சில நேரங்களில் அதாவது எல்லோரும் இதுபோல இவனை நிராகரித்து விட்டால் இவனை யார் தான் திருமணம் செய்வார்கள், நாமே திருமணம் செய்யவில்லை என்றால் பிறகு யார் தான் இவனை கட்டிக்கொள்வார்கள், திருமணம் செய்வார்கள் என்று எண்ணி அது கடவுளுடைய வழி, கடவுளிட்ட வழி, நாம் பொறுத்துக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம் என்றும் இருக்கின்றார்கள். ஆக நாம் நோக்கம் என்பது தான் பார்க்க வேண்டும். ஆக இதுக்கெல்லாம் காரணம் என்ன, மனம்தான் காரணம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆக திருமணம் சீராக வருவதற்கு மற்ற காரணங்களை சொல்வதை விட மனம்தான் காரணம். மனம் சீராக இருந்தால், நாம் சரியான முடிவை, தெளிவான முடிவில் இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமணம் சிறப்பாக இருக்கும். இதுபோல் சிக்கல்களுக்கும் வழி வகுப்பதில்லை, வழி வேண்டியதில்லை, தேவையில்லை. பெண்களும் ஆக என்ன செய்ய வேண்டும், நாம் தனியாக வாழ்ந்து விடலாம், நம்பிக்கை இருக்கின்றது, துணிவு இருக்கின்றது என்று எண்ணாமல் அதனுடைய விளைவுகளை, அதன் இம்பேக்ட் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அளவு என்ன, அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து தான் செயல்பட வேண்டும். ஒழிய அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஆத்திரத்தில், ஒரு அவசரத்தில், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அது தன்னுடைய முடிவை எடுக்கின்றார்கள். அந்த உணர்ச்சி வசமாக எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே அது முடிவாக இருக்க முடியாது, அது எந்த அர்த்தம் இருக்காது, அந்த முடிவானது நிலையற்றது. ஆகவே நாம் எதையும் நாம் அறிவுபூர்வமாக நாம் முடிவெடுக்க வேண்டும். அவ்வாறு முடிவெடுத்தோம் என்றால் இதுபோல் திருமணம் வாழ்வில், மன வாழ்க்கையில் சிக்கல்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம். மீதி நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.